இந்த வீடியோவில் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸ் ஐபிஓவை வந்து அப்ளை பண்ணாமல் வேணாமான்னு சொல்லிட்டு குயிக்காக பார்ப்போம் வாங்க. ஸோ இவங்க சிமெண்ட் செக்டரில் இருக்கிறதுனால இவங்களோட பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், டால்மியா பாரத், ஜேகே சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து இந்த நிறுவனத்துக்கு போட்டி நிறுவனங்களில் இருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் அண்ட் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெகட்டிவில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே சிமெண்ட் வந்து இவங்களோட எல்லாத்தோடமே பெட்டராக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் வந்து இந்த எல்லா நிறுவனங்களை விட இவங்க தான் வந்து ஹையராக இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து ஜேகே சிமெண்ட் வந்து ஹையராக இருக்காங்க இவங்களோட. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸில் வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் தான் இதுலேயும் வந்து அதிகமாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குது. ஸோ அடுத்து இவங்களோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க பி ரேஷியோ வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ மற்ற இவங்களோட பியர் காம்படிட்டர்ஸ் கூட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோடது வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இல்லை. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இல்லை. இபிஎஸும் வந்து பெஸ்ட்டாக இல்லை. ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் கூட இவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா 2023 to 2025 இவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா வந்து 2025 வந்து ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, எபிடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ராப் நம்மளால் பார்க்க முடியுது. இன்கமில் வந்து ரெவன்யூ அதாவது டோட்டல் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 to 2024 வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. எகைன் 2024 to 2025 வந்து பார்த்தீங்கன்னா எகைன் இவங்களோட ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். ஸோ லாஸ் நெகட்டிவில் இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்காங்க 2025. ஸோ எபிடாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கடன்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு, நல்லாவே உயர்ந்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்து 2025 இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போராக தான் இருக்குது. ஸோ இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நெகட்டிவில் இருக்குது. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 7.05% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இருக்குது. ஸோ இவங்களோட பேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ எபிடா மார்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா 13.78 இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 6 times வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹6 13 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 4 to 8% வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து மாறி மாறி வேரி ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட டே 1 பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 0.3 times தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. அதில் ரீட்டைல் கேட்டகரி 0.38 times வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இவனோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் to 5% தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய லிஸ்டிங் ஏன் வந்து நம்ம இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சேஃப் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த ஐபிஓவை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்போது என்னோட ஒப்பீனியன். ஒரு ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த லிஸ்டிங் ஏனுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.